ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் இன்றைக்கி சாதம் வடிச்சிருக்கிறேன். இது பருப்பு கீரை வாங்கியிருக்கிறேன். பருப்பு கீரையில் பருப்பு போட்டு அதாவது கீரை ஆஞ்சி வச்சுட்டு அந்த கீரையில் பருப்பு போட்டு அப்புறமா பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளியில் 1 போடணும். வெங்காயமும் 1 தான் போடணும். பச்சை மிளகா 2 போடணும். பூண்டு நம்ம 2 போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட வேக வைக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 5 விசில் வைக்கணும். 5 விசில் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு உப்பு போட்டு தாளித்து ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறமா வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா இந்த குழம்பு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு கீரைங்கிறனால இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்தது சிக்கன் கிரேவி. இது சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். சைடிஷ்க்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் பாருங்கள். இது சிக்கன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பிள்ளைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை தான் கேட்குறான். அதனால் அதுக்காக கொஞ்சமாக எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன். என் வீடியோவை டெய்லி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.